இது என்னது? அதான் சேர். என்னது? என்ன சேர்? என்ன போட்டிருக்கு? சேர் என்ன 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலாமா? இல்லை சார், சும்மா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இதில் எத்தனை இருக்குது? ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் கிடையாது. ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வசூல் பண்ணுறதுக்கு யார் கொடுத்தா? வெளியே போடுறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? யார் போடலைங்கிறா? இல்லை அண்ணாச்சி வீட்டில் போட்டு பேப்பரை நியூஸை வந்துட்டு இருக்கு. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அதான் சார் அண்ணாச்சிட்ட சொன்னேன். இப்போ அண்ணாச்சி யாரு? முத்துக்குரு பண்ணாச்சிட்ட. சரி, இப்படி பேப்பர்லாம் போட்டாங்க அப்படின்னா அப்போ போட இல்லையா, அதிகாரிக்கு இடைஞ்சல் பண்ணாத போட்டாங்க, உள்ள சுற்றி போட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு லைசன்ஸ் இருக்கா? ஆமாம், அவருக்கு அண்ணாச்சிட்ட தான். எங்கே இருக்கு? அண்ணாச்சிட்ட அண்ணாச்சிட்ட முத்துக்குரு பையன் எங்கிட்ட அவங்க தான். லைசன்ஸை கொண்டு வாங்க, ஆஃபீஸ் வாங்க நாளைக்கு காலையில். சரி சரிங்க சார். சரிக்கா சார். சேருக்கு வாடகை கொடுங்க. ஆமாம் சார், நீங்கள் உட்கார்றது போடுறது அவங்க வெளியே இருந்து சார் அட்லி வரதை பார்க்கறதுக்காக வெளியே போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்காக 10 ரூபா போட்டு ஒருத்தரி பண்ணிருக்கீங்க இல்லை? இதே உட்காரதுக்கு இல்லைன்னாங்க. அதனால சரி இங்கே சேர் போட்டு உள்ளே உட்கார வேண்டியதானே? அவங்க என்ன செஞ்சாங்க, பஸ்ஸுக்கு வரட்டுக்காக வசதிக்காக வெளியே தூக்கி உட்காந்துட்டு இருக்காங்க சார். நம்மளாம் இல்லைங்க, நீங்களா போட்டு ஷோ காட்டிகிட்டு இருக்கீங்க. அவ்வளோ தூரம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். உட்காந்ததை பார்த்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க சார். நம்மளா பண்ணுங்க. உட்காந்து இது பார்த்து இல்லைங்க, சேர் 4 சேர் காலியாக இருக்கிறத போட்டிருக்கேன். கஸ்டமர் போட்டதை இனிமேல் போடலை சார். இனிமேல் போடலாம். நீங்கள் வந்து எழுதி கொடுங்க, எழுதி கொடுத்து போங்க. சரி, சேர் எடுத்து போடுப்பா. சார் பவித்ரா வணக்கம். நிச்சயமாக தாங்கள் குறிப்பிட்டது மிக மிக சரியானதுதான். திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் பொதுமக்கள் பேருந்துக்காக காத்திருக்கும் நேரத்தில் அமர்வதற்காக நெடுஞ்சாலை ஓரத்தில் நாற்காலிகளை போட்டு 10 ரூபாய் வசூல் செய்த தனியார் வாகன காப்பகத்தில் இன்று திருநெல்வேலி மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். சோதனையின் அடிப்படையில் 11 நாற்காலிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்தோம். மாநகராட்சியில் தனியார் வாகன காப்பகத்தினர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கவும் மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது உத்தரவிட்டிருக்கின்றனர். பவித்ரா, வீட்டு வாசலில் திண்ணை கட்டி போவோர் வருவோருக்கெல்லாம் பசியார இலவச உணவளித்த தொன்மை புகழ் திருநெல்வேலியில் மரித்து போன மனித நேயம் என்ற தலைப்பில் பேருந்துக்காக காத்திருக்கும் பொதுமக்களிடம் நெடுஞ்சாலை ஓரத்தில் நாற்காலிகளை போட்டு 10 ரூபாய் வசூல் செய்த தனியார் காப்பக நிறுவனம் குறித்து சிறப்பு செய்தி நேற்று மதியம் சத்தியம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. தமிழ்நாடு முழுவதும் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்திய இந்த செய்தியினை அடுத்து திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் தச்சநல்லூர் மண்டல உதவி ஆணையர் ஜான்சன் மற்றும் உதவி பொறியாளர் பேரின்பம் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் அமைந்துள்ள தனியார் வாகன காப்பகத்திற்கு சென்று அதிரடி சோதனையில் இன்று ஈடுபட்டனர். பவித்ரா, வாகன காப்பகம் நடத்துவதற்கான மாநகராட்சியின் அனுமதி உங்களுக்கு இருக்கிறதா? நெடுஞ்சாலையில் இதுபோன்று நாற்காலிகளை போட்டு 10 ரூபாய் வசூல் செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? இது போன்று ஏன் செய்கிறீர்கள் என நேரடியாக சென்று உதவி ஆணையர் ஜான்சன் விசாரணை நடத்தி தனியார் வாகன காப்பகத்தின் ஆவணங்களை அதிரடி சோதனை செய்தார். நாற்காலியில் அமர்வதற்கு 10 ரூபாய் கட்டணம் என எழுதி ஒட்டி வைத்திருக்கிறீர்களே, இந்த நாற்காலியை 10 ரூபாய் செலுத்தி எடுத்து சென்று விடலாமா என கேள்வி எழுப்பிய அவர், இதுபோன்று சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவது குற்றம் என கூறி இதுபோல் அங்கு இருந்த 11 நாற்காலிகளை உடனடியாக பறிமுதல் செய்ய உத்தரவிட்டார். அவருடன் சென்றிருந்த திருநெல்வேலி மாநகராட்சி குழுவினர் 11 நாற்காலிகளையும் பறிமுதல் செய்து மாநகராட்சி அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றனர். தொடர்ந்து வாகன காப்பகத்தில் விசாரணை நடத்திய மாநகராட்சி அதிகாரிகள் இதுகுறித்து நேரில் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும், வாகன காப்பகத்திற்கு வெளியே அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நெடுஞ்சாலையில் இதுபோன்று நாற்காலிகளை போட்டு அதுவும் பொதுமக்களிடம் பணம் வசூல் செய்வது மிகப்பெரிய தவறு என்றும் குறிப்பிட்டனர். இதற்கு தனியார் நிறுவன ஊழியர்கள் பதிலளிக்கையில், தெரியாமல் இதுபோல் தவறு நடந்துவிட்டது, இனிமேல் இதுபோல் தவறுகள் நடக்காத வண்ணம் பார்த்துக் கொள்வோம் என கூறினர். பவித்ரா, இது குறித்த காணொலி காட்சிகளும் தற்போது வெளியாகி திருநெல்வேலி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாநகரத்திலும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. எது எப்படி இருந்தாலும் திருநெல்வேலி மாநகராட்சியின் சார்பில் அங்கு உடனடியாக கூடுதல் நிழற்குடைகள் அமைத்து போதுமான இருக்கைகள் அமைத்து பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இது குறித்து இன்று மாலை சத்தியம் தொலைக்காட்சி செய்தியாளரிடம் பேசிய திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்ரா, நாற்காலி சம்பவத்திற்கும் திருநெல்வேலி மாநகராட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும், வண்ணார்பேட்டையில் போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமாருடன் கலந்து பேசி ஏற்கனவே செயல்பட்டு வந்த திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தின் எதிரே உள்ள ஆமணி பேருந்து நிலையத்தை மீண்டும் முழுமையான பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஏற்கனவே செயல்பட்டு வந்த ஆமணி பேருந்துகளுக்கான பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான அனைத்து வசதிகளும் அடிப்படை வசதிகளும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, இதுவே சத்தியம் தொலைக்காட்சி
செய்திகளின் எதிரொலியாக இன்று திருநெல்வேலியில் நடைபெற்ற சம்பவம் பவித்ரா.